ஃப்ரெண்டு சின்ன வயசுல கெத்த விடாத பங்கு கெத்த விடாத சீருனாலும் மாறுனாலும் கெத்த விடாத அண்ணே வணக்கம். ஃபோன் தாங்கண்ணே கேம் விளாட. டேய் யாழ்கிட்ட பேசிட்டு கம்முன்னு ஆளா நீ சிங்கிளா கெத்தானே கெத்து அப்படின்னு உன்னை யாரோ சொல்லி ஏமாத்தி வச்சிருக்காங்கடா. லவ் பண்ணாதான் லைஃப் அழகா இருக்கும். லவ் பண்றதுன்னா எப்படின்னே கண்டுபிடிப்பீங்க? ஃபர்ஸ்ட் அவளோட அழகுல தாண்டா நானும் அட்ராக்ட் ஆனேன். அப்புறம் அவன் பண்ற சின்ன சின்ன விஷயம் ஆக்டிவிட்டீஸ் அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சூப்பர் பொண்ணுடா. உனக்கும் ஒரு ஏஜ் வரும், அப்பா இதெல்லாம் புரியும். என்னையும் கூட விளையாட சேர்த்துக்கிறியா? ஸ்ரீநிதி, உன் நேம் என்ன? அர்ஜுன். சரிவா விளாடலாம். அழகா இருக்கா? அவ பண்றதெல்லாம் பிடிச்சிருக்கு. அப்படித்தானே லவ். அச்சோ எல்லைன்னு வந்துருச்சுன்னு சொன்னா நம்பிடுவான். ஸ்ரீநிதி இங்க வா. சொல்லுடா. ஐ லவ் யூ. ஐயோ லவ்வா? அதெல்லாம் வேணாண்டா. எங்க அப்பா திட்டுவார். அன்னைக்கு ஒரு நாள் தியேட்டர்ல லவ்னா என்னன்னு கேட்டதுக்கு எங்க அப்பா திட்டினாரு. அதெல்லாம் தப்பு இல்லை. நம்ம ரெண்டு பேரும் பிடிச்சா போதும், யாராலையும் பிரிக்க முடியாது. ஃப்ளேம்ஸ் கூட லவ் தானே வந்துச்சு, அப்புறம் என்ன? ஓ அப்படியா? ஆமா நிஜமாலும் தான். உனக்கு என்ன பிடிச்சிருக்கு? நீ அழகா இருக்க, நீ பண்றதெல்லாம் பிடிச்சிருக்கு, அதனாலதான். ஓ அப்படியா? எனக்கும் பிடிச்சிருக்கு. ஏன்னா அழுகிறீங்க? யாழ் என்னை விட்டு போயிட்டாடா. அவளுக்கும் எனக்கும் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டா. அவங்க அப்பா அம்மா பேசி மனசு மாற்றிட்டாங்கடா. அவளே இல்லை, நான் மட்டும் எதுக்குடா? எல்லாம் பண்ணாதீங்கண்ணா, எல்லாம் சரியாயிடும். அந்த அண்ணா தான் அவரை விட்டுட்டு போயிட்டான். யார் கடைசி வரை என் கூடயே இருப்பான். ரெண்டு பேரும் ஜாலியாக விளாண்டுருப்போம். ஏன்டா இவ்வளோ லேட்டு? அதுவா, அங்கே லூஸ் அழுதுட்டு இருந்துச்சு, அதனால ஆறுதல் சொல்லிட்டு எங்க வந்தோம். போய் விளையாடலாம். ஸ்ரீநிதியை வர சொல்லுங்க, விளாடணும். அவனுக்கு ஸ்கூல் ரியோபன் ஆக போகுதுன்னு ஊருக்கு போயிட்டாடா. இனி எப்ப வருவானே தெரியல. ஏன் என்கிட்ட சொல்லாம போனா? அவட்ட சொன்னா அழுவானு அவங்க அம்மா சொல்லாம கூட்டிட்டு போயிட்டாங்கடா. வரமாட்டாளே. இனிமேல் நான் அதுக்கு உயிரோட
இருக்கணும். நானும் போகிறேன். ஆன்வலி விலங்கு பொண்ணுங்க மச்சான், அது 5th படிக்கிறப்ப டூல பிரசன்ட் சார்.